நம்ம லேசர் பிரிண்டிங் கேள்விப்பட்டிருக்கோம், லேசர் டேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், லேசர் லைட்ஸை பற்றி நிறையா நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லேயுமே லேசர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப் ஃபார் ஃபர்டிலிட்டி ஃபிசிஷியன்ஸ் லைக் அஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங். லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங்ன்றது லேசர் கருவியை கொடுத்து செய்கிற ஒரு டெக்னிக்காக இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். Whoever is taking your fertility treatment, please watch this video till the end to understand the benefits of laser assisted hatching. I'm Dr. Archana S. Ayanathan, Medical Director of Dr. Archana IVF, Chennai. So laser assisted hatching அப்படின்றது கருவை சுற்றி இருக்கிற ஷெல்ல நம்ம கொடுக்க வேண்டிய ஷார்ட்ஸை தான் லேசர் அசிஸ்டட். லேசர் ஷார்ட்ஸ் கொடுத்து அந்த கருவுடைய ஷெல்லை உடைச்சி விடுறது தான் லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங்னு சொல்கிறோம். ஹேட்சிங்னாலே எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு கோழி அந்த முட்டையை அடை காக்குது இல்லையா? அதுதான் நம்ம ஹேட்சிங்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஏன் அதை ஹேட்ச் பண்ணுது? உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த வார்ம் டெம்பரேச்சரை கொடுக்கறதுனால அந்த முட்டை மேலேயே உட்காந்து அந்த வார்ம்த்தை கொடுக்கும்போது ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா அந்த எக்குலேருந்து அதோடைய குழந்தை வெளியே உடைஞ்சு வருது. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ்லையுமே கருமுட்டையும் சுற்றி கருவை சுற்றி இது ரெண்டுத்துலேயுமே ஷெல் இருக்கிறது ரொம்ப காமனான விஷயம் தான். இட்ஸ் கால்டு ஜோனா பெலுசிடா. இந்த ஜோனாவை தான் நம்ம ஷெல்லுன்னு சொல்கிறோம். இது திக்காக இருக்கிறது ஒரு சில பேருக்கு இது ரொம்ப திக்காக இருக்கும். ஸ்பெஷலி ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க அண்ட் நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, லோ ஏஎம்ஹெச் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஷெல் ரொம்ப திக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன இந்த சிக்கன் எக்ஸாம்பிளையே எடுத்துக்கோங்க. கரெக்டான நேரத்தில் அந்த எக்கை நம்ம ஹேட்ச் பண்ணிட்டோம்னா உள்ளே இருக்கிற அந்த கரு உள்ளே இருக்கிற அந்த பேபி அலைவாக வந்துடும். பட் அதை நம்ம கரெக்டான நேரத்தில் ஹேட்ச் பண்ணலைன்னா உள்ளுக்குள்ளே அது அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கருவுலையும் நம்ம பண்ணுறோம். கருவில் இருக்கிற ஷெல்லை நம்ம கரெக்டான நேரத்தில் ஹேட்ச் பண்ணல அப்படின்னா நம்ம எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இருக்கிற செல் வெளியே பதிஞ்சு வளர்ந்தாதான் அது உங்களுக்கு கருவா இம்ப்ளான்டேஷன் நடக்குது. ஸோ இந்த ஷெல்லை நம்ம எப்போ உடைச்சு விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 hours முன்னாடி லேசர் கருவியை வச்சு ஒரு சின்ன சின்ன பிரேக்ஸ் இந்த ஷெல்லை நம்ம கொடுக்கறதுனால இது உங்களுடைய கருவை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கிற செல் கர்ப்பப்பை லைனிங்ல இம்ப்ளான்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனைனால ஷெல் திக்காக இருந்ததுனாலோ, உங்களுடைய ஏஜ் ஹையாக இருந்து 35க்கு மேலே இருந்தாலோ, ஏஎம்ஹெச் லெஸ் தென் 2 இருந்தால், இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் சைக்கிள்லேயே இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எடுக்கிறதுனால உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டை 10% 20% சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங். இது நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைக்ரோ மேனிப்புலேட்டர் மிஷினில், இக்ஸி மிஷினில் ஒரு 40 times மேக்னிஃபிகேஷன் மேக்னிஃபையர் மைக்ரோ ஆப்ஜெக்டிவ் இருக்கும், மைக்ரோஸ்கோப் ஆப்ஜெக்டிவ் இருக்கும். அது கூடவே ஒரு லேசர் அட்டாச்மெண்ட் இருக்கும். லேசர் எல்லா லேசர் கருவி மாதிரி தான் இது லேசர் பல்ஸை வெளியே எடுக்கும். இதுக்கு ஒரு டயோடு இருக்கும். அந்த டயோட்லேருந்து நம்ம லேசர் பல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த லேசர் பல்ஸை நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதில் நம்ம எவ்வளோ பல்ஸ் கொடுக்கணுன்றதை நம்மளால டைட்ரேட் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் பல்ஸில் நம்ம அந்த லேசரை கொடுக்கும்போது அது ஹீட் மூலமாக அந்த கருவுடைய ஷெல்லை பிரேக் பண்ணுது. ஸோ இதை நம்ம பயன்படுத்தி இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய சக்ஸஸ் ரேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில சமயம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், சில சமயம்ன்றதை விட மோஸ்ட் ஆஃப் த டைம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நாங்கள் லேசர் அசிஸ்டட் ஹேட்சிங் ரொம்ப காமனாக நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஷெல்லை பிரேக் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 hours நம்ம இன்குபேட்டரில் வச்சுட்டு அதை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி வெளியே எடுத்து பார்க்கும்போதே கருவெல்லாம் நல்லா ஹேட்ச் ஆகி வெளியே ஆல்ரெடி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது சக்ஸஸ் ரேட்ஸ் ஆர் really high. If you really understand the benefits of laser assisted hatching, please go for it. This is definitely going to increase your success rate in a great way. And இந்த லேசர்ன்றது மற்ற வேறு சில விஷயத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோடைய மெயினான யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PGTA, அதாவது ப்ரீ ஜெனட்டிக் டெஸ்டிங். கருவில் இருக்கிற செல்லை நம்ம பயோப்சி பண்ணுறதுக்காக அந்த ஷெல்லை பிரேக் பண்ணிட்டு தான் நம்ம பயோப்சியை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் இந்த லேசர்ன்ற கருவியே நம்ம உருவாக்குனது. இதுக்காக தான் இந்த லேசர்ன்ற டெக்னிக்கே நம்மளுக்கு வந்தது. பட் ஆனால் இந்த hatching treatment பண்றதுலயும் success rates improve ஆகுறதுனால தான் we are using these treatment for the benefits of the patient. So laser assisted hatching பத்தி வேற ஏதாவது doubts இருந்ததுன்னா please leave it in the comment section or please do call us. We'll be very happy to help you. And always remember, this is a treatment which is suggested for previous IVF failures. So IVF failures இருக்கிறவங்க second cycle எடுக்க போறீங்கன்னா definitely take an opinion from us about this laser assisted hatching. It will definitely help you in a great way. Thank you.